பெருமாள் மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சிபிஎம் அவங்களோட சண்முகம் அவர்களோட பேச்சு கிட்டத்தட்ட ரொம்ப கூர்மையான விமர்சனம் இருக்கு. வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்றாரு. இந்த முறை எங்களை குறுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கடந்த முறை நாங்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னு விசிக தலைவரும் அப்படி பேசுறாரு. ஏன் இப்போதே அதை ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லை, இப்போவாது ஆரம்பிச்சாங்கல்ல. ஏன்னா 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஒருவேளை திமுக ஏதோ ஒரு காரணத்தினால கூட்டணி கட்சிகளில் ஒன்றை தேர்தல் நேரத்தில் இவங்க சொல்கிற எண்ணிக்கை சரியாக வராமலோ ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே அனுப்புனா அவங்க என்ன சொல்லி அந்த தேர்தலில் போய் வாக்கு கேட்க முடியும்? இந்த அரசை நான் எதிர்க்கவே இல்லையே. முதல் கலக குரலே திமுக கூட்டணிக்குள் எப்போது கேட்கிறது என்றால், தோழர் சண்முகம் அவர்கள் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற பிறகுதான் முதல் கலக குரல் கேட்கிறது. அந்த கலக குரலுமே தமிழ்நாட்டுக்கு எப்போது கேட்கிறது என்றால் இப்போது கேட்கிறது. அவர் ஆரம்பத்திலேயே யூடியூப்க்கு கொடுத்த பல பேட்டிகளில் இந்த அரசின் மீது பல கூர்மையான அவதானிப்புகளை வைத்தார். கடுமையான விமர்சனம். ஆனா தொகுதி குறித்து இப்பதான் பேசாம அனகாபுத்தூர்ல ஒண்ணு கேட்டாரு. ஆற்றுக்கு இந்த புறம் அரசு இயந்திரம் இப்படி வேலை செய்த, ஆற்றினுடைய அந்த கரையில ஆக்கிரமிப்பு இருக்க, அதை ஏன் அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கூர்மையாக போனார். நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒரு பெர்செப்ஷனை கொடுக்குது. எங்க கூட்டணி வலிமையா இருக்கு, எங்க கூட்டணி நல்லா இருக்கு, நாங்க வெற்றி கூட்டணி. ஆனா 2021 தேர்தல் முடிவுகளை ஒரு அரசியல் ஆய்வாளராக நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. உண்மையிலே அப்படிதான் இருக்குதா அப்படின்னா, உத்தரமேரூர் தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர் 3500 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் 1000 வாக்குகளுக்கும் குறைவாக ஜெயித்திருக்கிறார். சரி, அதுதான் அப்படின்னா வேலூர் தொகுதியில அவங்க ஜெயிச்ச 5 வேலூர் மாவட்டத்தில் அவங்க ஜெயிச்ச 5 தொகுதியுமே 10,000 வாக்குகளுக்கு குறைவாக தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலில் ஜெயித்தவர்கள் சீட்டு வேணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய தொகுதியை அனலைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்ப நிச்சயமாக ஒரு 15 தொகுதி இருக்கு வட மாவட்டங்கள்ல மட்டும், ஏறக்குறைய அவங்க 10,000 வாக்குகளுக்கு குறைவாக ஜெயித்த தொகுதி. அப்போ அதையெல்லாம் திமுக மனசுல ஒரு கணக்கு போட தானே செய்யும். 2 விஷயம் அரசியல்ல நடக்கும். நீங்க பெர்செப்ஷனா ஒரு அரசியல் கட்சி சொல்றது ஒண்ணு, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகரா அது செக் பண்றது ஒண்ணு. அவங்க பூத் வரைக்கும் செக் பண்ணுவாங்கல்ல, எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, எந்த கம்யூனிட்டி நமக்கு ஓட்டு போட்டிருக்கு, எந்த கம்யூனிட்டி நமக்கு ஓட்டு போடல, விஜயனுடைய வருகையால எந்த கம்யூனிட்டியோட ஓட்டு வெளியே போகும், எல்லாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிதான் பண்ண முடியும். ஆனா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவங்க ஊடகத்துல நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்க இப்படி அமைதியாவே இருந்தீங்கன்னு வைங்க, கடைசி நேரத்தில் வெளியே வந்தீங்கன்னா என்ன பேசுவீங்க? இந்த அரசை எதிர்த்து காங்கிரஸ் அமைதியாக இருக்குன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு 2029 தேர்தல் முக்கியம், அதனால அமைதியா இருக்காங்க. சிபிஐ எதற்கோ ஒரு கனத்த மௌனத்தை காக்கிறார்கள், அது ஏன்னே புரியல. ஆனால் இதில் என்னன்னா, ஒரே நாள்ல ஒரு பத்திரிகை முதல்வர் ஐயா பேட்டி கொடுக்கறாங்க. அந்த பேட்டியில பாமக பற்றிய ஒரு கேள்வி இருக்கிறது. பாமக கூட்டணிக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு, ஆனால் அந்த பதிலும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் இருந்தது. ஆனால் அன்றைய தினத்தில் ஐயா திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்களுடன் தாவேகா கூட்டணிக்கு எங்களை அழைத்தார்கள், அவர்கள் அரசியல் பங்கு தருவதாக கூற கூறினார்கள், துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் ஐயா திருமாவளவன் எந்த விதமான ஒரு எதிர்கால அவதானிப்பும் இல்லாமல் சாதாரணமாக சொல்லக்கூடியவர் இல்லைங்களா? அப்போ வட மாநிலங்கள் தான் இந்த தேர்தல்ல திமுகவிற்கு ரொம்ப கை கொடுத்திருக்கு. வட மாவட்டம். இதுல பெருமாள் மணி, நான் கேட்பது ஒண்ணு, நீங்க பூடகமா சொன்னதுன்றது ஏதாவது ஒரு கட்சியை திமுக வெளியேற்றி விடும், நம்ம ஒருவேளை வெளியேற்றி விட்டால் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசித்து பேசுவதாக சொல்றீங்க. ஆனா நீங்க கூர்ந்து கவனித்தால், கலைஞர் கருணாநிதி காலத்தில் கூட ஒரு கூட்டணி ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு வெளியில வந்தா விமர்சனம் இருக்கும், உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க, எங்களை ஜெயிக்க வைக்கல அப்படின்னு. 2017 இருந்து இன்று வரைக்கும் அந்த கூட்டணி தொடர்கிறது. இதுல எங்க சந்தேகம் வரும்? 2014 இருந்து மோடி ஐயா அவர்கள் டெல்லியில இருக்கார், ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறார். நீங்க 2017 இருந்து இந்த கூட்டணி தொடர்ந்தால் கூட இவர்களுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய பலன் தரக்கூடிய வெற்றி என்பது 2021 அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் முக்கியமான வெற்றி. இப்போ 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட நம்ம போக வேண்டியது இருக்கு. மதிமுக திருச்சியில நின்னப்போ செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப நீங்க சொல்வது இப்போதே ஆரம்பிப்பது
பின்னாடி ஏதேனும் நடந்தா கூட அதுக்கான இல்ல ஏன் நான் பின்னாடி என்ன நடக்கு இப்ப சமகாலத்துல என்ன நடக்கு என்டிஏ கூட்டணியில இருந்த தேமுதிக இன்னமும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லவில்லை 2021 தேர்தலோட இந்த தேர்தலை ஒப்பிடுங்க என்டிஏ கூட்டணியில் அதாவது நீங்க வந்து 2 அணி இருக்கு சரி திமுக அணி அதிமுக அணி இது போக புது ஃபேக்டரா விஜய் ஐயா வந்திருக்காங்க இப்போ திமுக அணி அப்படியே இருக்கு சரிங்களா அதிமுக அணியை எடுத்து பாருங்க அதிமுகவில இருந்து ஐயா ஓபிஎஸ் வெளியே போயாச்சு என்டிஏ கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியில வந்து இருக்கு இன்னும் நாங்க யாரோடன்னு சொல்லலன்னு சொல்லிட்டாங்க பாமக இன்னும் தங்களுடைய முடிவை சொல்லவில்லை அப்ப இது எல்லாமே திமுக கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளை யோசிக்க வைக்குமா வைக்காதா ஏதோ ஒரு ரீஅலைன்மென்ட் நடக்கல இல்ல இப்ப நீங்க இப்ப திரு சண்முகம் அவர்கள் பேச்சு வந்து கூட்டணியை உடைக்கிற மாதிரி இல்ல பேச்சு இருக்கு நீங்க உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் வெளிப்படையா 98 விழுக்காடு அப்படின்னு சொல்றப்ப ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க பாந்தமான கருத்தை வைப்பாங்க கணக்கு தெரியாம சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் இதை விட வந்து பயங்கரமான ஒரு அப்ப என்ன கணக்கு அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல இப்படி விமர்சிச்சா திமுக வந்து கொஞ்சம் நம்ம இது கூட்டணி கணக்குகள் என்பதை தாண்டி ஒரு கட்சியினுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை கொண்டு வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு இயல்பு அது ஏழை எளியவர்கள் பாட்டாளி வர்க்கத்தினுடைய பக்கம் இருக்கக்கூடியது இப்பதானே இஷ்யூஸ பேசுறாங்க நீங்க இதற்கு முன்னால் தமிழகத்தில் பெருங்கொண்ட தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்க கலைஞர் ஐயா இருந்திருக்காங்க கூட்டணியில இருந்த கட்சிகள் இப்படி கனத்த மௌனத்தோடு எப்படி எந்த வருஷம் 4 வருஷம் எப்படி அமைதி காத்தது இந்த விசித்திரமான கூட்டணி தானே இப்ப கடந்த 25 வருட தமிழக அரசியல்ல கூட்டணியில இருந்த கட்சிகள் அண்ணாவை வந்து காமராஜர் சொன்ன ஒரு ஃபேமஸான வார்த்தை இருக்கு தேனிலவு காலம் 6 மாதம் நாங்க அந்த ஆட்சியை விமர்சிக்க மாட்டோம் ராஜாஜி சொன்ன பெருமாள் மணி அதுல ஒன்று கூட்டணி இதுல கூட்டணி கட்சிகள் வந்து மௌனமாக இருந்தாங்களா கனத்த மௌனத்தோடு இருந்தாங்க 4 வருஷம் ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா கடுமையான விமர்சனம் யார் பண்ணா விமர்சனம் பண்ணிருக்காங்க யார் பண்ணா ஒரு இருக்கு விசிகா இருக்கு இல்ல விசிகாவும் சரி இடதுசாரி ஒரே ஒரு அரசினுடைய கொள்கை சார்ந்து அரசினுடைய நடவடிக்கை சார்ந்து அதெல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம பேசலாம் பெருமாள் மணி இல்ல பண்ணிருக்காங்க நம்ம பேசலாம் இல்ல இதுல தான் நிக்குது இந்த மொத்த கூட்டணி நீங்க இல்ல 4 வருஷம் இல்லாத அக்கறை ஏன் வருதுன்னா தேமுதிக கிட்ட லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்டு இருக்கு அவங்களுக்கு இந்த 2000 இதுல ஒன்று யோசிங்க நீங்க பெருமாள்மணி திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பார்க்கிற போது அவர் கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிற விதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட டஃப்பான தொகுதியை வந்து திமுக எடுத்துக்கிட்டோம் நிர்வாகிகளுக்கு இன்றைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்கணும் கூட்டணி கட்சிகளோடு நல்லா இருக்கணும்னு ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு பதட்டம் இருக்கு பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார் அதிமுக கூட்டணி 2021 இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லல சார் இங்க பாருங்க தமிழ்நாட்டுல 2 துருவ அரசியல் தானே ஆமா அதிமுக கூட்டணியில ஒன்று நடந்தால் அது திமுக கூட்டணியில எதிரொலிக்கும்ங்கிறது எழுதப்படாத விதி ஜீவா அதை ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன்